ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அல் மர்அத்து சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவிக்குரிய அடையாளம், இதா நவர்த இலைஹா சர்ரத்க, அவளை நீ பார்த்தால் அவள் உனக்கு மகிழ்ச்சியை தருவாள். இப்போ உலமாக்கள் சொல்றாங்க மகிழ்ச்சியை தாரது ரெண்டு முறையில. ஒன்று அவளுடைய அப்பியரன்ஸ், அதாவது அவனுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய நிலையில் அவனுக்கு மகிழ்ச்சி வரும். ரெண்டாவது அவளுடைய முகம், அவளுடைய வார்த்தைகள். ரைட். இப்ப நம்மளோட வீட்டிலே நான் என்ன நிலைமை, இப்ப நம்ம ஒரு பயணம் போய் வருவோம், ஒரு 3 நாளோ 5 நாளோ ஒரு கிழமையோ ஒரு பயணம் போய் வந்தா மனைவி நம்மளை வெல்கம் பண்ண வந்து நிக்கிற எந்த உடுப்போட நிற்பாங்க? வீட்டுல பொம்பளைகளுக்கு ஒரு செட்டு, ஒரு 3-4 செட்டு உடுப்பு இருக்கும், ஃபேட் ஆகி என்னன்னா தான் கம்ஃபர்டா இருக்கு, வேறுக்காம அந்த உடுப்புடா நமக்கு முன்னால நிற்குது. எந்த நேரம் பாருங்க, வீட்டுல கணவனுக்கு முன்னால மனைவி நிக்கிற, பெரும்பாலும் விதிவிலக்கா சிலர் இருக்கலாம், அவங்க என்ன இவர் என்ன செய்து பேசுறாருன்னு கோவிக்க வேணாம். பெரும்பாலான வீடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு முன்னால அந்த வீட்டில் உடுப்பதற்கென்று அவர்கள் வைத்திருக்கிற 4-5 உடுப்புகளோடு தான் எப்போதும் வருவார்கள். ஆனா வெளியே போக விட்டா என்ன செய்யறாங்க? மாஷா அல்லாஹ், ஃபுல் மேக்கப், கபர்டுக்கு முன்னால நிற்பாங்க. அரை மணி நேரம் எதை எடுக்கிறது, எதை உடுக்கிறது? ரைட். இதை குத்துறதுக்கே 10-15 நிமிஷம் எடுக்குது அவங்களுக்கு. அந்த என்னது ஷோலை போட்டு அதுக்கு அந்த ஆணி அதில் அடிச்சு அந்த பின்னெல்லாம் அடிச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 20 நிமிஷம் கண்ணாடியிலே நிற்கிறாங்க. கணவனுக்கு முன்னால நிற்கக்குள்ள அலங்கோலமா நிற்கிறாங்க. இவனும் மனிதன், இவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவனும் ரசிப்பான். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா வீட்டுக்குள்ள ரசிக்க இயலாது, ரோட்ல வந்தா ரசிக்கலாம். அப்போ ரோட்ல வர ஆக்கள் எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கும். அவள் அழகா தெரிகிறாள், இவள் அழகு இல்லை. ஏன்னா எல்லாம் ஒன்றுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, அவள்கிட்ட உள்ளதான் இவள்கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க, டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ரசனை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா நதர்த இலைஹா சர்ரத்க, உன்னுடைய மனைவியை நீ பார்க்கிற போது அவள் மகிழ்ச்சியை தர வேண்டும். அப்ப ட்ரெஸ்ஸிங்ல ஒரு புக்கில் நான் படித்தேன், ஒரு ஒரு அறிஞர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனைவியும் மௌத்தாகும் வரைக்கும், மரணிக்கும் வரைக்கும் கணவனுக்கு முன்னால் புது மணப்பெண்ணை போன்று எப்போதும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கணவன் சருகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாகும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு உடுப்பு இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உடுப்பை மாற்றி மாற்றி உடுக்கலாம். சில கணவன்மாருக்கு சில உடுப்பு பிடிக்கும், நமக்கு தெரியும், அவர் சொல்லுவார் சாரியோட பார்த்தா நல்லா இருக்கும், அல்லது இப்படி இருந்தா உடுத்து காட்டு, உண்ட ஹஸ்பண்ட் காட்டாது என்ன இருக்கு, ஆனா ரெடி இல்லை. அதே போல முகத்தால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முகத்தை தொங்க வச்சுக்கி முகத்தை வச்சு அது இறுக்கி வச்சுட்டு உட்காருங்க. இவனுக்கு 2-3 தரம் இப்படி பார்ப்பான், 4வது தரம் வெறுக்க ஆரம்பிச்சுவான். அதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்க்க பிடிக்காதவன். அப்ப மனைவி மாறம் என்ன செய்யணும்னா, கணவனுடைய உளவியல் என்ன, கணவனுக்கு எப்ப தாம்பத்தியம் தேவைப்படும் புரியணும் மனைவி. சும்மா நமக்குண்டு நம்ம நாடகத்துல பார்த்த அல்லது படத்துல பார்த்த அல்லது எங்கேயாவது காலேஜில் யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள கேள்விப்பட்ட தியரிகளை வச்சு கொண்டு நான் குடும்ப வாழ்க்கை விஷயத்துல இப்படியான பொலிசியோடு தான் நான் இருப்பேன், நீ விரும்பின இல்லாட்டி போண்டிருந்தா தோத்துருவோம். அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய வெளிப்படையான கடமைகளையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டும். உள்ளார்ந்த உரிமைகளையும் கடமைகளையும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு 2 சக்திகள் ஃபுல் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கின்றன. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்குவதற்கு 2 சக்திகள். ஒன்று ஷைத்தான். ரசூலுல்லாஹ் நேரடியாகவே சொல்றாங்க, இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போட்டு உட்காருவான், அவனுடைய பட்டாளம் ஷைத்தான்கள் பூமியிலே குழப்பம் பண்ணி விட்டு வருவார்கள். வருகிறவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவன் இன்குவாரி பண்ணுவான், அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்ல இருக்கும், நான் இவனை விபச்சாரம் செய்ய வைத்தேன், இன்னாரை நான் குடிக்க வைத்தேன், இன்னாரை அப்படி பண்ண வைத்தேன், அப்படி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அடிக்கிட்டு இருப்பான். ஒருவன் ரிப்போர்ட்டை பார்த்து அவன் எழுதிப்பான், ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியும் நான் பிரித்து விட்டு வருகிறேன் என்று அவன் சொல்லும் போது
உடனே இப்லீஸ் அவனை அழைத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீதான் என்னுடைய ஆள் என்று அவனை அப்ரிஷியேட் பண்ணுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகளை உண்டு பண்ணுவது என்பதில் ஷைத்தான் ஒரு டார்கெட்டோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறான். நம்மட பிரச்சனை என்னென்றால், இந்த ஷைத்தானை வீட்டிலிருந்து விரட்டுவதற்குரிய செட்டப் நம்ம கிட்ட இல்லை. வீட்டில் ஆண்கள் சுண்ண தொழுவதில்லை, பெண்கள் ஒழுங்கா தொழுறதில்ல, வீட்டுக்குள்ள கோயில் நிகழ்ச்சிகள் நடக்குது. நம்மட வீட்டுக்குள்ள முஸ்லீம் வீடு கோயில் ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள நடக்குதா இல்லையா? ஒரு படத்தை எடுத்தா முதல் அவனோட பஜனையும் கோயில்ல இதெல்லாம் வீட்டுக்குள்ள வைத்து கொண்டு எப்படி சகோதர சகோதரிகளை வீட்டுக்குள்ள இருந்து ஷைத்தானை துரத்துறது? இப்ப ஒது செய்யணும், தூங்கும் போது திக்ரு செய்யணும், இதெல்லாம் இல்ல. இரவுல தூங்க நம்மளை பார்த்தா பெட்டில் போய் உட்கார்றது, அங்கால ஹஸ்பண்ட் இங்கால வைஃப், ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து ஃபேஸ்புக் பார்க்கறது, இல்லை யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது. இப்படி பார்த்து 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 இருக்கக்குள்ள அப்படியே டயர்டாகி அந்த ஆன்ல இருக்கக்குள்ளே தூக்கம் போய்த்து கடைசியில காதுக்குள்ளே ஷைத்தான் சிறுநீர் கழிச்சிட்டு போற அளவுக்கு தான் நம்மளோட நிலைமை இருக்கு. இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து நம்முடைய காதுக்குள்ள ஷைத்தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையில வீட்டை வைத்து கொண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி எதிர்பார்த்தால் கிடைக்குமா? ரெண்டாவது சக்தி யாருன்னு கேட்டால், ஒரு அறிஞர் அல் மௌசு அல் முயஸ்ஸரா ஃபில் மதாஹிபில் முஹாசிரான்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த நவீன கால இயக்கங்கள், பிரிவுகள், அமைப்புகள் தொடர்பான ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு கலைக்களஞ்சியம். அதுல ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி எழுதுகிறார். அவங்கள இலுமினாட்டிகள் என்றும் அடையாளப்படுத்துவார்கள். அவர்களுடைய டார்கெட்டுகள், அவர்களுடைய மிஷன்ஸை பற்றி எழுதும் போது அவர் சொல்றார், அவர்களுடைய மிஷன்ல உண்டு, அரபுல எழுதுறாரு அப்படின்னால், தஹ்தீமுர் ரிபாத்தில் உஸரி. அவர்களுடைய ஒரு மிஷன் என்னென்றால் தஹ்தீமுர் ரிபாத்தில் உஸரி, குடும்ப கட்டுமானத்தை சீர்குலைப்பது, உடைத்தெறிவது. அப்ப அதுக்குரிய அஜெண்டாக்கள், வேற ப்ரோக்ராம்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கு. ரைட், அவங்க அதை பண்ணிட்டு போறாங்க. இந்த ரெண்டு சக்திகளும் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கின்ற சக்திகளாக இன்று காணப்படுகிறது. அப்ப அதை நம்ம இனம் கண்டு அதை நம்முடைய வீட்டை வராம பாதுகாக்கும். ரைட், நமக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்போமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தா ஒரே வீட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் வராது. இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வர காலையில நைட்டு ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே சாப்பிடுவார், அல்லது சில ஆட்கள் சாப்பாடை கட்டிட்டு போவாங்க, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டை விட்டு போயிடுவார். எங்கே போகிறார்? பீச்சுக்கு போவார், இல்லாட்டி அவருக்குரிய கடைகள் கொஞ்சம் இருக்கும், அந்த கடையடைய போய் நிற்பா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வீடு அங்கே போயிருப்பா. அப்படியே இருந்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவார்? இரவு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வருவார். வீட்டை வந்த உடனே தூங்குறதா? ஃபோனை தூக்குவார், ஃபோனில் அவர் டைம் போகும், பிள்ளைகள் தூங்கியிருக்கும், பிறகு அவர் தூங்குவார், காலையில் எழும்பி திரும்ப வேலைக்கு போவார். அவருக்கு வீட்டறிக்க பிடிக்காது. இவரால் ஃபித்னாவும் கூட சமூகத்துக்கு. பீச்சில் போயிருந்தா ஒற்றே போகிறான், பீச்சில் அதில் ஒருவன் போவான், போகக்குள்ள திடீர்னு ஆனால் போகிறான் ரெண்டு ஒருவன் கையை காட்டினா சரி, மறு அவன்கிட்ட தலைப்பாக மாறிடும் எல்லாம். அது அப்படியே ஓடிட்டு இருக்கக்குள்ள இன்னும் ஒருவன் வருவான், அவன்கிட்ட தலைப்பாக மாறும் வேற. இப்படி மற்றவனுடைய பலாய் பேசுறதும் இப்படி ஃபித்னாவாகவே காலம் போறதுக்கு காரணம் வீட்டை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கலாம், பிள்ளைகளோட பேசும்போது அந்த பிள்ளைகளுடைய மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தலாம், உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை நல்ல முறையில் கட்டி செய்யலாம். மனைவிக்கு நிறைய வருத்தம் குறையும். ஆனா வீட்டை சரியா இருந்தா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லை பொம்பளைகளுக்கு, நம்ம வீட்டை இல்லைன்றது ஒரு அழகில் ரிலாக்ஸ்டா. ஆனா வீட்டை கணவன் ஒரு நல்ல கணவனாக வீட்டை இருந்தா மனைவிமாருக்கு நிறைய வருத்தம் குறையும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸால வர வருத்தங்கள் தான் இப்ப கூட பெண்களுக்கு. எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய நல்ல கணவன்களாகவும் மனைவிகளாகவும் பெற்றோர்களாகவும் பிள்ளைகளாகவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து